ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். 2024 ஏப்ரல் மாதத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். 2024 ஏப்ரல் மாதத்துல சில கிரகங்களின் சேர்க்கை ஸ்பெஷலா இருக்கு. சுக்கிரன் இந்த மாசம் உச்சமடைகிறார். அதனால சுக்கிரனை லக்ன அதிபதியா கொண்ட ராசிகளுக்கும் சுக்கிரனுடைய ராசிகளுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். அதிக நன்மைகள் கிடைக்கும். சுக்கிரனும் ராகுவும் இணையுது. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நடப்புல இப்போ உங்களுடைய சொந்த ஜாதகத்தின்படி ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ராகு தசை இந்த மாதம் அமோகமா இருக்கும். அந்த ராகு தசை தரும் பலன்கள் இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ராகு உச்ச சுக்கிரனோட சேர்றார். அதே மாதிரி குருவும் சூரியனும் இணையறாங்க. சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். சனியும் செவ்வாயும் இணையறாங்க. செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் இந்த மாதம் இருக்காது. நமக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கான கிரகம் கோச்சாரத்துல நல்ல நிலைமையில சுபத்துவமா வலிமையா இருக்கும்போது நமக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும். கோச்சாரத்துல அந்த கிரகங்கள் வலிமை குறைந்து பாவ கிரகங்களோட இணையும் போது நமக்கு பலன்கள் குறைவாக தான் கிடைக்கும். இந்த மாசம் ராகு தசை நடக்கிறவங்களுக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் மிக அருமையாக இருக்கும். செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவான பலன்கள் தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் சனியோட இணைகிறார். சூரியனும் குருவும் இணைகிறது ஒரு அரசாங்கத்தால நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய ஜாதகத்தின்படி பிறப்பு ஜாதகத்தின்படி உங்களுக்கு சூரிய தசையோ குரு தசையோ நடக்கும்போது நீங்க கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அல்லது அரசாங்கத்தின் மூலமா ஏதாவது ஆதாயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒரு சாதகமான பலனை நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மாதம் நிறைவேறக்கூடிய மாதமா இருக்கும். பொதுவாக இந்த மாதம் கிரகங்கள் எல்லாமே ஒரு நல்ல சூழ்நிலையில இருக்கு. ஏன்னா சில கிரகங்கள் ராகு புதன் சூரியன் இந்த 3 கிரகங்களுமே சுக்கிரனோடவும் குருவோடவும் இணைஞ்சிருக்கிறதுனால சுபத்தன்மை ஏற்பட்டிருக்கு. ஒரு மோஸ்ட்லி எல்லா கிரகங்களும் சுபத்தன்மையோட இருக்கு. அதனால 12 ராசிகளுக்குமே இந்த மாதம் ஒரு நன்மையான அமைப்புகளே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு. ஓவரால் எல்லாத்துக்குமே ஒரு நன்மையான அமைப்பு. ஏன்னா சுப கிரகங்களோட சில கிரகங்கள் எல்லாம் சனி செவ்வாயை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு சுபத்தன்மையோட இருக்கு. சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். குருவோட சூரியன் சேருது. சுக்கிரனோடவும் சூரியன் சேருது. ராகு சுக்கிரனால சுபத்துவப்படுத்தப்படுகிறார். புதன் உச்ச சுக்கிரனோட சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறார். ஏப்ரல் முதல் 10 நாட்களுக்கு புதன் குருவோட சேர்ந்து சுபத்துவம் அடைகிறார். இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் ஒரு சுபத்தன்மையோட இந்த மாதம் இருக்கு. அதனால 12 ராசிகளுக்குமே ஒரு நன்மையான அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பா நடக்கும். மகர ராசிக்கு ஏப்ரல் 2024 எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் ராகு இந்த 3 கிரகங்களும் அமர்ந்திருக்கு. 4ஆம் இடத்துல குரு பகவான் புதன் இந்த 2 கிரகங்களும் இருக்கு. புதன் ஏப்ரல் 10 வரைக்கும் 4ஆம் இடத்துல இருப்பார். ஏப்ரல் 10க்கு மேல 3ஆம் இடத்துக்கே திரும்ப. உங்களுடைய 9ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கார். மகர ராசிக்கு இப்படித்தான் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. இது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. குடும்பத்துல சில சலசலப்புகள், குடும்பத்துல பிரச்சனைகள், குழப்பங்கள், சண்டை, வாக்குவாதங்கள் இதெல்லாம் நடக்கும். நீங்க உங்களுடைய பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கணும். வாக்குவாதங்களை குறைச்சிக்கணும். கடினமான சொற்களை யூஸ் பண்ணி நீங்க பேசாம இருக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல போய் பாவத்துவமா ஆகிறார். அதனால உங்களுடைய பேச்சுல நீங்க கண்டிப்பா நாகரீகத்தை கடைபிடிக்கணும். அப்போதான் குடும்பத்துல அமைதி இருக்கும். உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல இந்த மாதம் உச்சமாகிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வர அமைப்பு. உங்களுடைய அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி இந்த மாதம் உச்சமா இருக்கார். உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. ஏதாவது ஒரு வகையில நீங்க நினைக்காத ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய 9ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய 5ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கார்.
உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அவங்களோட உங்களுக்கு நல்ல உறவு இருக்கும் அந்த மாதம். உங்களாலேயும் அவங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். அவங்க கிட்ட இருந்து நீங்க ஏதாவது எதிர்பார்த்திருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஏதாவது ஒரு உதவியோ அல்லது ஒரு ஆறுதலோ அல்லது தந்தை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சொத்து விஷயத்துல ஒரு உடன்பாடு ஏற்படவோ நினைச்சிருந்தீங்கன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஏன்னா அந்த 3ஆம் இடத்துல தந்தைக்குரிய கிரகமும் அதிர்ஷ்டத்துக்குரிய கிரகமும் பூர்வீகத்துக்குரிய கிரகமும் சேர்ந்திருக்கு. உங்களுடைய 5ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறது உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்கிற அமைப்பு. உங்களுடைய குழந்தைகளுக்கு நன்மைகள் கிடைக்கிற அமைப்பு. உங்கள் குழந்தைகள் நல்ல நிலைமையில உயர்றதுக்கான ஒரு அமைப்பு. உங்களுடைய மனது எண்ணங்கள் எல்லாமே ஒரு நல்ல சிந்தனையை கொண்டிருக்கும். ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. வாழ்க்கைக்கு தேவையான அதாவது இப்போ 7 சனி நடந்துட்டு இருக்கு, ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு, பாதச்சனி நடந்துட்டு இருக்கு. இனி வாழ்க்கைக்கு செட்டிலாக போற ஒரு நல்ல முடிவுகளை இந்த மாதம் எடுப்பீங்க கண்டிப்பா. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக தான் அமைஞ்சிருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு. 4ஆம் இடத்துல குருவும் புதனும் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. தாய் தந்தையருக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா உங்களுடைய 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்து குருவோட சேர்ந்து சுபத்துவமா இருக்கிறதுனால அப்பா அம்மா ஒற்றுமையா இருக்கிறதும் அப்பா அம்மாவால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் நிறையா இருக்கு. உங்களுடைய பேரண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ஏதாவது கொடுக்க நினைக்கிறத கொடுப்பாங்க. நீங்க அவங்களுக்கு ஏதாவது செய்ய நினைச்சா அதையும் உங்களால இந்த மாதம் செய்ய முடியும். உங்களுடைய தொழில் அமைப்பும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. எப்படின்னா உங்களுடைய 9ஆம் அதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகத்தை இந்த மாதம் முழுசா அடைய போறார். 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறது, அதாவது குருவோட இருக்கும் பொழுது புதன் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல பார்க்கறது, 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம். அதே புதன் 3ஆம் இடத்துக்கு போனாலும் 10ஆம் அதிபதியான சுக்கிரனோட இணையறதும் ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம். அதனால தொழில்ல இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், நல்ல அமைப்பு இதெல்லாம் ஏற்பட போகுது. நல்ல லாபம் கிடைக்க போகுது. நீங்க தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற மகர ராசிக்காரர்கள் தாராளமா இந்த மாதம் தொழில் ஆரம்பிக்கலாம். தொழில் விரிவாக்கம் பண்ணலாம். தொழில்ல புதிய முயற்சிகள் எடுக்கலாம். தொழில் மாற்றம் பண்ணலாம். புதிய கிளைகளை உருவாக்கலாம். புதிய மாற்றங்களை உருவாக்கலாம். உங்களுடைய தொழில்ல உங்களுடைய ஆராய்ச்சிகளை தாராளமா செய்யலாம். அதற்கான ஒரு நல்ல மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது. திருமண அமைப்பு இந்த மாதம் சுக்கிரன் உங்களுடைய 5ஆம் அதிபதி, உங்களுடைய 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறதுனால திருமண ஏற்பாட்டிற்கெல்லாம் ஒரு நல்ல மாதம்தான். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் ஒரு ஏற்ற மாதம்தான். சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள், சின்ன சுப நிகழ்ச்சிகளாவது உங்க வீட்டில் நடக்கும். வீட்டில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கண்டிப்பா. அது உங்களோட குழந்தைகளால ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்கும் அப்படிதான். குழந்தை பாக்கியத்திற்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதம். 5ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம். கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாணவர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதே ஒரு நல்ல அமைப்பு. இந்த மாதம் புதனும் அந்த இடத்துல இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்புல சாதிக்கிற ஒரு மாதம் இந்த ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்துல எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்குது, ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். கண்டிப்பா நீங்க நல்ல எக்ஸாம் எழுதுவீங்க, நல்ல ரிசல்ட் வரும். இந்த மாதம் புதன் ரொம்ப வலுவா இருக்காரு. உங்களுடைய 4ஆம் இடமும் ரொம்ப வலுவா இருக்கு. அதனால மாணவர்கள் படிப்புல சாதிக்கிற மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் உங்களுடைய கதவை தட்டுற மாதம். இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த
மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம், அடுத்த மாதம் குரு பயிற்சி நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வர போகுது. அதற்கு ஒரு முன்னேற்பாடான ஒரு மாதமா இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். கண்டிப்பா இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு. நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.